அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருகனும் நானும். சரி, வாங்க பார்க்கலாம். முருகா, நான் காத்திருக்கிறேன். நீ எத்தனை நாளா நீ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாய்? எத்தனை தடவை இன்னும் கொஞ்சம் தானுன்னு நீயே ஆறுதல் சொன்னாய். லேட் ஆகுது என்று தோணுதா? மற்றவர்கள் முன்னேற்றத்துக்கு கண்ணுக்கு தெரிகிறதா? நீ மட்டும் ஏன் காத்திருக்கணும் என்று கேள்வி உனக்குள் வருகிறதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இப்பவே கவனமாக கேள். இது உனக்காகத்தான். நான் தாமதிக்கவில்லை என்று ஒரு அமைதியான குரல். நான் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். விதை மண்ணுக்குள் இருக்கும் நேரம் அது இருள் இல்லை, அது உருவாக்கும். நீ விடணும்னு நினைக்கிற இந்த நேரத்தில் முருகன் சொல்றார், இன்னும் கொஞ்சம் தாங்கு. நீ கேட்கிறதை விட நான் தரப்போகிறேன். ஆனால் நீ நினைப்பதை காட்டிலும் பெரியதாக. இது ஒரு கதையல்ல, இது முருகனும் நானும். காத்திருப்பின் அருள். அன்று இரவு அது சாதாரண இரவுதான். நான் படுக்கையில் திரும்பி திரும்பி தூங்க முயற்சி செய்தேன். கையில் ஃபோன், மனமுழுக்க கேள்விகள். முருகா, நான் இவ்வளவு நாளாக காத்திருக்கிறேன். ஏன் இன்னும் எதுவும் மாறவில்லை? அழுது கொண்டே தூங்கிவிட்டேன். கனவு, ஆனால் உண்மை போலவே. எந்த பெரிய ஒளியும் இல்லை, எந்த மலை சாட்சியும் இல்லை. நான் கோவில் முன்பு படியில் உட்கார்ந்திருக்கிறேன். மழை பெய்து முடிந்த பின் மண் வாசனை. அந்த நேரம் யாரோ வந்து என்னை பக்கத்தில் உட்கார்ந்து அழைத்த மாதிரி ஒரு உணர்வு. நான் பார்த்தேன். சாதாரண வேட்டி சிரிப்பு, ஆனால் கண்களில் ஓர் அமைதி. அவர் கேட்டார், என்னடா இவ்வளவு சோர்வு? எனக்கு தெரியாமல் வந்த வார்த்தை. லேட் ஆகுது. அவர் சிரித்தார். லேட் ஆகுது என்று நீ நினைக்கிறாய், ஆனால் விதை நட்டவுடன் மரமாகாதே. நானும் கேட்டேன். நான் நம்புகிறேன், ஆனால் சில நேரம் பயம் வருகிறது. அவர் மெதுவாக சொன்னார், நம்பிக்கை என்பது பதில் வந்த பிறகு வரும் மகிழ்ச்சி அல்ல, பதில் வராத நேரத்திலும் நிலைக்கும் அமைதி. நீ தினமும் என்னை அழைக்கிறாய், நான் கேட்கலன்னு நீ நினைக்கிறாய். நான் அமைதியாய் இருந்த நேரமெல்லாம் உன்னை உடைக்கவில்லை, உன்னை உள்ளிருந்து கட்டி செதுக்கினேன். காத்திருப்பது தண்டனை இல்லை, அது உன் ஆசியை அருளாக மாற்றும் காலம். நான் கேட்டேன், அப்படின்னா எப்போ? அவர் சொன்னார், நீ தயாரான நாளே இல்லை. நாளோ அது லேட் இல்லை. அவர் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். நான் கூப்பிட்டேன், யார் நீங்க? அவர் திரும்பி பார்த்தார். நீ தினமும் கூப்பிடுற பெயர்தான் நான். கண்ணை திறந்தேன். என் அறைதான். ஆனால் உள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருந்தது. பிரச்சனை எல்லாம் போகவில்லை, ஆனால் பயம் போய்விட்டது. இந்த கதையை கேட்கிற நீ உன் வாழ்க்கையில் இப்போ எல்லாம் காத்திருப்பில் இருக்கலாம். முருகன் தாமதிக்க மாட்டார். அவர் வேகமாக கொடுக்க மாட்டார். அவர் சரியான நேரத்தில் தருவார். நானும் முருகனும் கோவில் தூரம் இல்லை, மனம்தான். நேரம் தாமதமில்லை, நம்பிக்கைதான் சோதனை. வேல் கையில் இருப்பவர் அவர், ஆனால் தைரியம் கையில் பிடிக்க வேண்டியது நாம் தான். காத்திருப்பு என் பலவீனம் இல்லை, அது என் நம்பிக்கையின் சான்று. முருகன் எனக்கு பின்னால் இருக்கிறார், அதனால்தான் நான் இன்னும் முன்னால் நடக்கிறேன். நீ வருத்தப்படுகின்ற அளவுக்கு எதுவும் அவ்வளவாக நடக்கவில்லை. உனக்கு சாதகமாகத்தான் மாற்றி தருவேன். வேல் வேல் வெற்றிவேல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேல் வேல் வெற்றிவேல். முருகா சரணம். வேல் வேல் வெற்றிவேல். வேல் வேல் வெற்றிவேல்.